பழைய இரும்பு சாமான் இயங்கு தலைக்கு பேரிச்சம்பளம். இப்படி ஒரு பசுமையான இடத்துல இயற்கையோட இயற்கையா உட்காந்து காத்து வாங்குறது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. பழைய இரும்பு சாமான் இயங்கு தலைக்கு பேரிச்சம்பளம். நம்ம எல்லாரும் வந்துட்டோம். சின்ன பொண்ணுதான் எங்க போனான்னு தெரியல. யோ தாத்தா, எதுக்கு இப்படி நடு ரோட்ல பாதையை மறிச்சுக்கிட்டு நிக்கிற? நான் வீட்டுக்கு போகணும். மயக்கமா வருது. சைக்கிள ஓட்ட முடியல. உதவி பண்ணுங்க. உதவியெல்லாம் பண்ண முடியாது. என்னன்னா உன் சைக்கிளை என்கிட்ட இறக்கி போடு. 1 கிலோ பேரிச்சம்பழம் தரேன். அதை வாங்கி தின்னுக்கிட்டே தெம்பா வீட்டுக்கு நடந்து போ. இல்ல, சைக்கிள நான் தரமாட்டேன். தரமாட்டியா? அப்படின்னா எனக்கு வழியை விட்டுட்டு அப்படி ஓரமா போய் நில்லு போ. சரி, போறேன். இன்னும் கொஞ்சம் வேகமா போய் பாப்போம். பழைய இரும்பு சாமான் இயங்கு தலைக்கு பேரிச்சம்பளம். சீக்கிரமா அங்க பாருங்க. சின்ன பொண்ணு, ஏன் இப்படி காரை கொண்டு வந்து இடிக்கிற மாதிரி நிறுத்துற? நாங்க பயந்தே போயிட்டோம். ஓகே, ரிலாக்ஸ், கூல் டவுன். வாங்க, கார்ல ஒரு ரவுண்ட் போய்கிட்டே இயற்கையை ரசிப்போம். போலாம் போலாம். இருங்க, காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஆச்சு சின்ன பொண்ணு? காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இருங்க, திரும்பவும் காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறேன். எவ்வளவு முயற்சி பண்ணியும் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. விடு சின்ன பொண்ணு, நம்ம 4 பேரும் இந்த காரை மெயின் ரோடு வரைக்கும் தள்ளிக்கிட்டே போயிருவோம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது உதவி ஈஸியா கிடைச்சிரும். நம்மளால காரை ரொம்ப தூரம் தள்ளிக்கிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க, வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாம். பழைய இரும்பு சாமான் இயங்கு தலைக்கு பேரிச்சம்பளம். பழைய இரும்பு சாமான் இயங்கு தலைக்கு பேரிச்சம்பளம். கண்ணு கெட்டின தூரத்துல ஒரு வீட்டை கூட காணோம். எதுக்கு இங்க வந்து பழைய இரும்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதான் நீங்க இருக்கீங்களே. எங்க கிட்ட எந்த பழைய இரும்பு சாமானும் இப்ப இல்லையே. கார் ஸ்டார்ட் ஆகாம நீங்க அதை தள்ளிட்டு வர்றதை பார்த்தேன். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? பேசாம இந்த காரை என்கிட்ட இறக்கி போட்டுருங்க. உங்களுக்கு 10 கிலோ பேரிச்சம்பழம் தாரேன். எவ்வளவு கொழுப்பு இருந்தா இவன் காரை இறக்கி போட சொல்லி கேட்பேன். ஏக்கா, இவனை நான் பாத்துக்கிறேன். நம்ம காரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இவனை எங்கேயும் போகாம மட்டும் பாத்துக்கோங்க. பழைய இரும்பு கடைக்காரரே, எங்க காரை உங்ககிட்டயே இறக்கி போட்டுறோம். எங்க வீட்டுல இன்னொரு வண்டி கூட இருக்கு. அதையும் எடுத்துட்டு வரவா? 2 வண்டியா வாங்கிக்கிறீங்களா? சரி, சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. Few moments later. இவ்ளோ பெரிய ஜேசிபி வண்டியவா எடைக்கு போட எடுத்துட்டு வந்தீங்க? மேல ஏதோ காந்தம் மாதிரி தொங்குது. அதுல இரும்பெல்லாம் ஒட்டுமா? அது எலக்ட்ரோ மேக்னெட், அதாவது மின்காந்தம். நான் இங்க சுவிட்ச் போட்டாதான் அது வேலை செய்யும். அதுல இரும்பு வந்து ஒட்டும். இரு, சுவிட்ச போடுறேன். எதுக்கு இப்படி பண்றீங்க? எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் காரை எடைக்கு போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட சொல்லுவேன். தெரியாம சொல்லிட்டேன். என்னையும் என் வண்டியையும் இறக்கி விட்டுருங்க ப்ளீஸ். இறக்கி விடுறதுக்கா கஷ்டப்பட்டு காந்தத்தை வச்சு உன்னையும் உன் வண்டியையும் புடிச்சு வச்சிருக்கோம். அப்போ என்ன 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 செய்ய போறீங்க? உன்னையும் உன் வண்டியையும் பக்கத்தூர்ல இருக்க பெரிய இரும்பு கடையில எடைக்கு போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி திங்க போறோம்.